சரி, அப்ப இது வந்து நமக்கு அவரையோடைய ஃப்ளவர். அப்ப அவரை இந்த மாதிரி வேர்க்கடலை, பட்டாணி, ஸ்வீட் இனிப்பு பட்டாணி, அப்புறம் அந்த என்ன சொல்றது கடலப்பருப்பு இதெல்லாம் வருது இல்லை, கடலப்பருப்பு, மூங் டால் இதெல்லாம் வருது இல்லை, எல்லாமே மோஸ்ட்லி பேபேசி மெம்பர் தான். சரி, ஜஸ்ட் இந்த ஃப்ளோரல் டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய கேரக்டரிஸ்டிக் பார்த்துக்கலாம், அப்புறம் வரலாம். ஸோ லிஸ்டட் பிலோ அதனுடைய கேரக்டர்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ரூட்டை பொறுத்த மட்டும் பேபேசி வந்து ஒரு டைகாட், கரெக்டு தானே? 23 தாவர குடும்பம் தான். அப்போ என்ன இருக்கும்? டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும், அதாவது ஆணிவேர் தொகுப்பு இருக்கும். பிளஸ் இது இம்பார்ட்டன்ட்ரா, பேபேசினா கண்டிப்பா ரூட் நாடியூல்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், வேர் முடிச்சுகள்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுல யார் இருப்பா? சொன்னேன், ரைசோபியம் அப்படின்றது என்னது? பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், சொல்லு. ரைசோபியம்ன்றது ஒரு பாக்டீரியா, சிம்பயாட்டிக் அசோசியேஷனா அது வாழும். என்ன பண்ணும் அந்த பிளான்ட்டுக்கு? அதனாலதான் இந்த கிராப் ரொட்டேஷன் சொல்லுவாங்கடா ராஜா. என்னதுன்னா, ஒரு வாட்டி நெல் பயிரிடுவாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூஸா நெல்லே பெரும்பாலும் பயிரிட மாட்டாங்க. நெல்லுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிரவுண்ட்நட் போடுறதோ அல்லது உளுந்து போடுறதோ, உளுந்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் போடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க நெல் சாயில வளரும் போது அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன்லாம் தீர்ந்து போயிடும். சரி, அதை எடுத்துக்கும் இல்லையா? அப்ப கிராப் ரொட்டேஷன் நீங்க பண்ணும்போது பேபேசி பிளான்ஸ் நீங்க அங்க வளர்க்கும் போது மண்ணுக்கு மறுபடியும் என்ன கிடைக்கும்? நைட்ரஜன் கிடைக்கும். சரிங்களா? அந்த நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் தான் ரைசோபியம். சரிங்களா? அது ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷனா வாழக்கூடிய ஒரு பாக்டீரியம். ஓகே. லெக் ஹீமோகுளோபின் கேள்விப்படுகிறியா? லெக் ஹீமோகுளோபின் அப்படின்னா என்ன? லெக்னா லெகுமினேசி, ஹீமோகுளோபின்னா ஹீமோகுளோபின் கேள்விப்பட்டது இல்லையா? ரெட் கலர் பிக்மெண்ட். சார், இந்த நீங்க ரைசோபியம் இருக்கக்கூடிய ரூட் நாடியூல்ஸை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ரெட் கலர்ல இருக்கும், அதுக்கு பேரு லெக் ஹீமோகுளோபின். சரியா? அது பேர் என்னதுப்பா? லெக் ஹீமோகுளோபின். அது மறக்காதீங்க. சரியா? அந்த ரெட் கலர்ல இருக்கும் லெக் ஹீமோகுளோபின், நீங்க வெட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல அதனுடைய கேரக்டர்ல வச்சுக்கோ. சரி, அடுத்தது ஸ்டெம்மை பொறுத்த மட்டும் எரெக்ட் ஆர் கிளைம்பர். இப்போ நீங்க அவரைக்கொடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைம்பர் என்ன ஆகும்? அப்படியே மேலே ஏறி வளரக்கூடியது, ஒரு கொடி மாதிரியான வகையும். எரெக்ட்னா சற்று படர்ந்து இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அண்ட் பேபேசி இன்க்ளூட் ஷார்ப் ஏர்ப் ட்ரீஸ். இந்த பேபேசி குடும்பத்தில் புதர் செடிகள் இருக்கு, சிறு செடிகள் இருக்கு, மரங்கள் இருக்கு. நீங்க இது கேள்விப்பட்டிருக்கலாம், புங்க மரம், அது மரத்தில் வரும். ஓகே. அண்ட் மேஜர்லி கிளைம்பர்ஸ், பெரும்பாலும் பேபேசியில எப்படி இருக்கும்? ஒரு கொடிகளாகத்தான் இருக்கும், இன்னொரு மரத்தின் மீதோ, அதாவது நீங்க சொல்ற மாதிரி டென்ட்ரில் மூலியமா ஒட்டிக்கிட்டு மேலே ஏறக்கூடியதாக இருக்கும். அண்ட் லீவ்ஸை பொறுத்த மட்டும் பீட்டியோலேட், இட் மீன்ஸ் பீட்டியோல் இஸ் பிரசன்ட், இலை காம்பு உடையவை அப்படின்னு அர்த்தம். பீட்டியோலேட்னா அதான் அர்த்தம். ரைட். அடுத்தது பின்னெட்லி காம்பவுண்ட் ஆர் சிம்பிள் லீஃப். அப்ப ஒரு சில இதுல வெறும் சிம்பிள் லீஃபா இருக்கலாம், தனி இலையா இருக்கலாம், அல்லது கூட்டிலைகளாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது இந்த ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர், பல்வைனஸ் லீப் பேஸ். நான் சொல்லிருக்கேன்னா, அப்ப இலையினுடைய காம்பினுடைய அடிப்பகுதி உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பருத்து காணப்படும், அதுக்கு பேரு பல்வைனஸ் அப்படின்னு சொல்றோம், பல்வைனஸ் சொல்றோம். ஓகே. அண்ட் ஸ்டிபுலேட் அப்படின்னா ஸ்டிபியூல்ஸ் இருக்கும், இலையடிச்சதில் உள்ளதுன்னு அர்த்தம். அது வீனேஷன், ரெட்டிகுலர் வீனேஷன். ஏன்னா இது டைகாட்ன்றதால உங்களுக்கு என்ன, சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம்பமைவு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா இது? ரைட். அடுத்தது ஃப்ளோரல் கேரக்டர். சரியா? மலர் பண்புகள் அப்படின்னு வரும்போது இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ரெசிமோஸ் மேனர்ல இருக்கும். அதான் இப்ப பாத்தீங்க அவரை கொடியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் உயரமா இருக்கும், அடியில மெச்சூர் ஃப்ளவர் இருக்கும், மேல யங் ஃப்ளவர் இருக்கும். அடியில முதிர்ந்த மலரும், மேல. அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, எந்த ஃபேமிலி படிக்கும் போதும் ஏதாவது ஒரு பிளான்ட்டை உங்களோட மைண்டுக்கு வர வச்சிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு விடாது. சரியா? அப்போ ரெசிமோஸ்ன்னு சொல்றாங்களா, ஓ அவரையில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஃப்ளவரை பொறுத்த மட்டும் கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னா முழுமையான மலர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் நான் சொல்லிக் கொடுக்கலையா? முழுமையான மலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னா என்ன?
முழுமையான மலர், கம்ப்ளீட் ஃப்ளவர். சொல்லு. ஒரு ஃப்ளவர்ல 4 ஓலுமே இருந்தா அதுக்கு பேரு கம்ப்ளீட் ஃப்ளவர். கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், கைனீசியம். சரியா? அதாவது புள்ளி வட்டம், அல்லி வட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம், இது 4 வட்டமும் ஒரு ஃப்ளவர்ல இருந்தா அதுக்கு பேரு கம்ப்ளீட் ஃப்ளவர், முழுமையான மலர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதுக்கு சொல்றேன், ஒரு ஃப்ளவர்ல ஆண்ட்ரிஷியம் மட்டும்தான் இருக்கு, கைனீசியம் இல்ல, மகரந்தாள் வட்டம் மட்டும்தான் இருக்கு, சூலக வட்டம் இல்ல, அந்த மலர் கம்ப்ளீட் ஃப்ளவரா இன்கம்ப்ளீட் ஃப்ளவரா? இதுதான் வித்தியாசம். கம்ப்ளீட்னா அதான் அர்த்தம். சரிங்களா? ரைட். அண்ட் பைசெக்சுவல் ஃப்ளவர் நமக்கு தெரியும், போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ரெண்டுமே ஒரு மலர்ல இருக்கும். ஆண் இனப்பெருக்க உறுப்பும் பெண் இனப்பெருக்க உறுப்பும் ஒரு மலர்ல இருக்கும். சைகோமார்பிக், இது இந்த ஃபேமிலியோடைய கேரக்டர். இருபக்க சமச்சீர், ஏதாவது ஒரு வெர்டிகல் பிளான் மூலமா வெட்டினாதான் என்ன பண்ண முடியும், 2 ஈக்குவல் ஹாவஸா பிரிக்க முடியும். சரிங்களா? அண்ட் ஹைப்போகைனஸ்னா சுப்பீரியர் ஓவரி தான். இப்ப பழைய ஃபேமிலி நம்ம படிக்கும் போது சொலானேசி, பேபேசி, லில்லியேசி, இது மூணுத்துலயுமே ஓவரி சுப்பீரியரா தான் இருக்கும், இந்த 3 ஃபேமிலியில மட்டும். அதுக்கடுத்தது பிராக்டியேட் ஆர் இ பிராக்டியேட். பிராக்ட் இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம். இட் மீன்ஸ் பூவடிச்சதில் தானே சொல்லுவீங்க, இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேலிக்ஸை பொறுத்த மட்டும் எத்தனை இருக்கும்? 5 புள்ளி இதழ்கள். கேமோ செப்பலஸ் அப்படின்னா ஒவ்வொன்று இணைஞ்சதுன்னு சொல்றோம். வேல்வேட் ஆர் இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷன், அப்ப தொடு இதழ் அமைவில் இருக்கலாம் அல்லது அடுக்கு இதழ் அமைவில் இருக்கலாம். எது? கேலிக்ஸ். கேலிக்ஸ்னா கிரீன் கலர் பார்ட், அதானே ஆர்பி ஞாபகம் வச்சுக்கோ. கொரோலா பொறுத்த மட்டும் 5 பாலிபெட்டலஸ் அப்படின்னா இணையாதவை அப்படின்னு அர்த்தம். சரியா? கனெக்ட் ஆகாததான் பாலிபெட்டலஸ் சொல்லுவோம். அண்ட் இந்த கொரோலாவை நீங்க என்ன சொல்லலாம்? பாப்புலினேசியஸ் கொரோலா. அண்ட் எந்த ஈஸ்டிவேஷன் இருக்கும்? வெக்ஸ்லர் ஈஸ்டிவேஷன். அதான் இப்படி இருக்குல்ல, இதான் இறங்கு தழுவிதழ் அமைவு, வெக்ஸ்லர் ஈஸ்டிவேஷன் சொல்றோம். அண்ட் ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த மட்டும், மகரந்தாளை பொறுத்த மட்டும் 10 ஸ்டேமன்ஸ். அது எப்படி இருக்கும்? 9+1 கண்டிஷன். சரியா? 9 ஒரு பண்டலாகவும் 1 தனி பண்டலாகவும் இருக்கும், அதுதான் 9+1 சொல்றோம். இந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்றோம்? டை அடல்பஸ், இரு கற்றை மகரந்தத்தாள் தமிழ்ல. சரிங்களா? அண்ட் டைத்தீகஸ் ஆந்தர் அப்படின்னா 2. எத்தனை ஸ்பொரஞ்சியம் இருக்கும்? டைத்தீகஸ் அண்ட் டெட்ராஸ்பொராஞ்சியேட். அது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த கண்டிஷன் தான் இது. சரியா? ரைட். கைனிஷியத்தை பொறுத்த மட்டும் சுப்பீரியர் ஓவரி. அது ஹைப்போகைனஸ்னாவே நமக்கு எப்படி இருக்கும்? சுப்பீரியர் ஓவரி தான் இருக்கும். அண்ட் எத்தனை கார்பல் இருக்கும்? 3 கார்பல். இப்போ நம்ம சொலானேசி படிச்சோம்ல, எத்தனை கார்பல் இருக்கு? சொலானேசில எத்தனை கார்பல் இருக்கும்? நோ நோ நோ, சொலானேசில நம்ம படத்துல 2 கார்பல் தான் பார்த்துருப்பீங்க. பாருங்க, பை கார்புலரி. சொலானேசில பை கார்புலரி. நீங்க நமக்கு என்சிஆர்ல இருக்கிறதையாவது அட்லீஸ்ட் கார்லேட் பண்ணி படிக்கணும். ஓகே. அண்ட் எத்தனை லாக்யூல் இருக்கும்? ஒரே ஒரு லாக்யூல் தான், அதாவது ஒரே ஒரு சூழ் அறை அப்படின்னு தான் சொல்லுவோம். சிங்கிள் ஷார்ட் சைல் அண்ட் பிளாட் ஏரிஸ்டிக்மா, அதாவது ஒரே ஒரு சிங்கிளா இருக்கலாம். ஷார்ட் ஸ்டைல் அப்படின்னா அர்த்தம், ஸ்டைல் வந்து ரொம்ப நீளமா இருக்காது, சூழ் தண்டு குட்டையாகத்தான் இருக்கும். அண்ட் பிளாட் தட்டையா இருக்கும். ஏரிஸ்டிக்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வா தம்பி இப்படி இருக்கும் யூஸ்வலா. இதுதான் கைனிஷியத்தோடைய ஸ்ட்ரக்சர். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டிக்மா ரீஜன் இருக்கு இல்லையா, லைட்டா இந்த மாதிரி இருக்கலாம், ஹேரி அப்படின்றது. இது நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்காது. இருக்கா பாரு, இருக்காது. அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கும். கைனிஷியத்துல பாருமா, இருக்காது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட். என்னது? லெக்யூம் டைப் ஆஃப் ஃப்ரூட். லெக்யூமினேசி லெக்யூம், அவ்வளவுதான், சிம்பிள். லெக்யூம்னா என்ன? பட்டாணி. முழுமையான பட்டாணியை வாங்கி பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அது லெக்யூம். அதுக்கப்புறம் உளுந்து எல்லாமே அது நீங்க லெக்யூம் தான் சொல்லுவோம், மார்ஜினல் பிளாசன்டேஷன்ல இருக்கும். அண்ட் சீடை பொறுத்த மட்டும் 1 or more நான் எண்டோஸ்போமிக். இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா சொல்லுவீங்க, பி கிராம் பீனட் பீன். இதெல்லாம் எங்க படிச்சோமா? மோனோகாட் சீட்ல, மோனோகாட்டு. டைகாட்ல நான் எண்டோஸ்பம், கருவுன் திசு அற்றது. அந்த பாயிண்ட் இங்க ஞாபகம் வச்சுக்கோ.
ஏன்னா பேபேசி இது எல்லாமே பேபேசி தான் ஆர் லெகுமினேசி தான். அப்ப லெகுமினேசின்னு எடுத்துட்டாவே நான் எண்டோஸ்போமிக் தான், கருவுன் திசு அதுல இருக்காது, பாத்துக்கோ. ரைட். அடுத்தது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம் பார்க்கும்போது மெனி பிளான்ஸ் பிலாங் இன் டு திஸ் ஃபேமிலி ஆர் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல். இந்த ஆமா பல்சஸ் ஃபேமிலின்னும் போது முக்கியமானதா இருக்கும். அதுல ஒரு சில நம்ம இங்க பார்த்துருக்கலாம், பாருங்க. The plants of this family are unique and have root nodules which contain nitrogen fixing symbiotic bacteria capable of transforming atmospheric nitrogen into fixed nitrogen or ammonia. அதாவது இந்த பேபேசி குடும்ப தாவரங்கள்ல ரூட் நாடியூல்ஸ்னு ஒன்று இருக்கு, வேர் முழுச்சிகள்னு ஒன்று இருக்கு. அதுல நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய ரைசோபியம் பாக்டீரியா இருக்குது. அது என்ன பண்ணுதான், அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணுக்கு கொண்டு வந்து அதை நைட்ரஜனா ஃபிக்ஸ் பண்ணுது அல்லது அம்மோனியாவா கன்வெர்ட் பண்ணி மண்ணுக்கு கொண்டு வர்றது தான் யாரோட வேலை, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவான ரைசோபியத்தோட வேலை. அது எங்க இருக்குன்னா ஒன்லி லெகுமினேசி குடும்ப தாவர வேர்கள் அல்லது பேபேசி குடும்ப தாவர வேர்கள்ல தான் இருக்கு. ரைட்டா. பல்சஸ் லைக் கிராம், மூங், அத பச்சை பயிறு, சோயாபீன் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். கண்டிப்பா நம்ம ஃபுட்டுக்கு முக்கியமானதா இருக்கும். அப்புறம் முலேத்தி பிளான்ட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் மெடிசினல் பிளான்ட். இது இருக்கு நமக்கு, இதுல இருக்கும், என்சிஆர்ல இருக்கும், பார்த்துக்கோ. சோயாபீன் அண்ட் கிரவுண்ட் நட்ஸ் ஆர் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் தட் இஸ் யூஸ்டு ஃபார் குக்கிங். கிரவுண்ட் நட் ஆயில், வேர்க்கடலை எண்ணெய், கடலை எண்ணெய்னு சொல்றோம்ல, அது எதுல இருந்து எடுக்கிறோம், கிரவுண்ட் நட் எடுக்கிறோம். அதே மாதிரி சோயாபீன்ல இருந்து சோயாபீன் ஆயில் எடுப்பாங்க. அண்ட் சன்னம் இஸ் த சோர்ஸ் ஆஃப் டிம்பர் அண்ட் ஃபைபர். அதாவது நார் எடுக்கக்கூடியது. சணல் கேள்விப்படுகிறியா? சணல்னா எப்படி இருக்கும், கோணிப்பை, அதுக்கு முன்னாடி சக்கரை பையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் வரும். ரைட்டா. அது எடுக்கிறது இந்த பேபேசி பிளான்ட்ல தான் எடுக்கிறோம். அண்ட் இண்டிகோஃபெரா இஸ் யூஸ் டு மேக் டை. ஏர் டை யூஸ் பண்றாங்கல்ல, டாடா இண்டிகா. இண்டிகான்றது எதை குறிக்கும், இண்டிகானா கலரை குறிக்கும். ஆமா, என்ன கலரு, டார்க் ப்ளூ தான் நினைக்கிறேம்மா, இண்டிகோ அந்த கலர் தான். சி அந்த டை எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இண்டிகோஃபெரா டிங்டோரியா, சாரி இண்டிகோஃபெரா அதோட ஜீனஸ் நேம். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையை என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அந்த செடியை பிடுங்கி இலையை ட்ரை பண்ணி இலையை மட்டும் உதிர்த்து மூட்டை கட்டி விற்பாங்க. சரியா? எதுக்காகனா அந்த டை மேக் பண்றதுக்காக. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் செஸ்பேனியானா என்னன்னா அகத்திக்கீரை. கேள்விப்பட்டுக்கிறியா? என்னத்துக்கு யூஸ் பண்ணாங்க, மாட்டுக்கு கொடுப்பாங்க. மாட்டுக்கு, ஆமா மாட்டுக்கு சாப்பிடலாம், நம்மளும் சாப்பிட்றது தான். ட்ரைஃபோலியம்ன்றது வெந்தயக்கீரை. கேள்விப்பட்டுக்கிறியா? ரைட். ஆர் த சோர்சஸ் ஆஃப் ஃபாடர், அதாவது தீவனமா பயன்படுகிறது. ஆர் லீவ் ஸ்டாக் ஃபீட், மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தீவனமாகவும் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் லூபின் அப்படின்றது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட். அதே மாதிரி ஸ்வீட் பியா, இனிப்பு பட்டாணி செடியும் என்னது, ஒரு அழகு தாவரம். ஓகே. இதே தான் என்னது பேபேசியோடைய கேரக்டர். ஜஸ்ட் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணு. தமிழ் மீடியம் புக்கில் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கான்னு செக் பண்ணுப்போம்.